ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் எவாலுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து நம்ம த்ரில்லரில் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் நான் வந்து ஒழுங்காக சொல்ல மாட்டேன், அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இது எப்படி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாப்பிடணுமா? அட்டாக் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்டாக்ன்றது. அது நம்மளை அட்டாக் பண்ணல, இல்லை நம்மளுக்கும் ஹெல்த் இருக்குது. ஆட்டோ அட்டாக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கூட போடுங்க. ஆட்டோ அட்டாக் லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரீ செஸ்ட் என்னமோ ஒன்று இருக்குது, அது வந்து ஓப்பன் பண்ண முடியுமா? எப்படி ஓப்பன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? நியூ பிரெயின் ராட் பம்பர்தீலோ குரோக்கோதீலோ அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக வச்சேன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ விஐபி என்னமோ இருக்குது. என்ன போர்ஷன்? இது போர்ஷன் பேரே போடல. வேறு ஏதாவது ட்ராஃபி ஜிம்மு என்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே 10 ட்ராஃபி சேர்ந்துருச்சு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டெலாம் வைக்க முடியும். பிரெயின் ராட்ன்றதே ஒரு பெட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? பெட்டு எப்படி எக்யூப் பண்ணுறது? இது எதுவும் போகணுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு எக்யூப் பண்ணுறது? லிமிட்டெடு பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு எப்படி எக்யூப் பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டர் பேக்கில் இன்வென்டரி அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு எக்யூப் பெஸ்ட் கொடுத்தாச்சு. ரிலேஸ் வந்து இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. வின் போர்ஷனு டைமண்ட் இருக்குது. நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இதான் நல்லதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ காலர் மாதிரி கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ராலிக்ஸில் தான் போய் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போய் ஃபிக்ஸ்டு ஆகிடுச்சு. வந்து நம்ம எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிப்போம். ஆட்டோ கிளிக் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வேணாலும் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 போட்டுடலாம். இது வந்து எக்கச்சக்கமாக வேர்ல்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு போர்ஷனு ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு இருக்குன்னாங்க. எங்கிட்ட போய் பார்க்குறது வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இதில் எதுவும் பார்க்கணுமா? இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். சிம்பான்சி பனானினி அது கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, நல்லதாக கிடைக்கட்டும். நல்லதாக கிடைச்சா ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஒரு பெட்டு போக போக அது அடிக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டேன் நம்மளை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் டைட் ஆகிறோம். கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். இல்லை வேணாம், அந்த புல்லுக்கிட்ட வந்து விளாட வேணாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே அடித்து குறைக்கிறேன். பட் நம்ம அடித்தாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிர் 10 பின்லாம் இருக்காங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் அடிக்கலை. அப்போ இவனையும் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வேர்ல்டுன்னு நான் எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரில. இதில் போயிட்டு கிளைம் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. டெய்லி லாரியில் கொடுப்பாங்க. ஓபியா ஃப்ரெண்ட்ஸ். டே 2 நீங்கள் லாரிலம்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து போட்டுடலாம். அப்புறம் வந்து மினிட்ஸுக்கு பெட்ஸு அண்டு ட்ராஃபிஸ் கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு இருக்குன்னு நாங்கள் எங்கிட்டு லெவல் 8 போனால் தான் எஸ்கே பட்டாபின் பார்க் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சரினான்னு தெரில. பட்டாபின் தான் போட்டிருக்கு. பெர் பட்டாபின் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெர் பட்டாபின். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ லேட்டாக ஆகுது? இவ்வளோ லேட் ஆகுது. இது என்ன வெரிஃபை ரிவார்டுன்னு இருக்குது. போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காகவே நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஆட்டோ கிளிக்கில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விஐபிக்கு பக்கத்தில் வந்து ஒரு மான் மாதிரி இருக்குது. அதை தொட்டிருக்கேன். ஆஃப் பிடிச்சிட்டேன்னா அப்படி நின்றோம். ஆட்டோ கிளிக் ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கரமாக ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் வாங்கினுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்த்தோட இன்னும் 8 சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அதனால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற ஒரே ஒரு லைக்கு நிறையா பேர்த்துக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம்
நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை அடித்து முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிர்பிர் பார்த்தா அப்படின்னு நியூ பிரெயின் ராட் ஃப்ரெண்ட்ஸ் 5வது லெவலே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் குதிக்கிறியா தடி. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தேர மாட்டேன், வேஸ்ட்டு. நம்மளும் அடிக்கிறான். வெரிஃபை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்றாங்க. இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுலேயே அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஞ்சம் நல்லா ஏறுது. இப்போ ட்ராப் பார்த்தீங்கன்னா 111 ட்ரிபிள் 1 ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? யாரா நீ? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடியில் எல்லாத்தையும் முடிக்கிறியா? அவன் பின்னாடி பார்த்தீங்களா வால் மாதிரி எத்தனை பெட்டு போகுதுன்னு? என்ன நம்ம பின்னாடி பெட்டையே காணோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு வச்சுருந்தேனே ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க போய் பார்ப்போம். வச்சுருக்கேனே. அதான் வருது. சின்னதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஆக்ரானை போட்டு அடின்னு அடிச்சுன்னு இருக்கோம். வர மாட்டேங்குது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நியூ ஐடி. ZIZARAA அப்புறம் கீழே ஒரு டேஷு, அதுக்கப்புறம் GANG அப்புறம் 7 எல்லாமே தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டிங்கன்னா என் ஐடி வரும். அதனால் அதை அப்படியே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வளர்றேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். அதனால் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை மட்டும் கொடுத்துனுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ZGன்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பேருனா முன்னாடி போட்டுக்கோங்க, பக்கத்துலேயே ZGன்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் அதை போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 600 தான். டக்குன்னு முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். முடிய போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். டின் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம ஆக்ரோனே போட்டு அடிப்போம். ஏன்னா இவன் தான் அடிக்க மாட்டேன். அதனால் நம்ம இதையே அடிப்போம். இப்போ அடிக்க மாட்டான்றனால இவனையே போட்டு அடிக்கிறோம். இப்போ வந்து 35 ட்ராஃபிஸ் கிடச்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது போர்ஷனு. ஆமாம் மட்டும் ஒரு போர்ஷன் கிடச்சிச்சு. யார் என்ன போர்ஷனு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இருக்குது என்ன போர்ஷனு ஃப்ரெண்ட்ஸ்? என்ன எக்ஸ்பி போர்ஷன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம அடிச்சிட்டோமா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்குள்ளே ஆக்ரான் அடிச்சிட்டோம். என்ன ரெடி போ புல்லு. நீ என்ன போ 2 அடி தான் முடிஞ்சோம் ஜோடி. 2 அடிங்களா? 2 அடின்னு எத்தனை அடி வச்சுன்னுக்க நீ நம்பி வேறு 2 அடின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் 20 குறைக்கிறியான். அடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். தொத்துறாதரா ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நோ டோன்ட் வரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடித்தாச்சு. ஆக்ரான் தான் கொஞ்சம் நல்லா இது. அவனும் அடிக்க மாட்டான், நம்ம அடித்தா அடி வாங்கிக்கிறியான். அதனால் நம்ம ஆக்ரானே போட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுக்க நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச அந்த ஏஎஃப்கே பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெட்டு ஒன்று கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எடுத்துட்டேன். இதில் போயிட்டு 4x சூப்பர். இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் சேவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாரிலா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது? நீ பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. இது 500 கம்மி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அசால்ட்டாக தோக்கடிக்க முடியுது. இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய லாரிலாம் இருக்குது. அதை போய்ட்டு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் 30 குறைக்கிறியான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி வந்து பெரியதை அடிச்சிடுச்சு. சூப்பர். குட்டி வந்து பெரியதை அடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பையா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வர காணோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு 2 கால் தான் இருக்குது. யார் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க? யானைக்கெல்லாம் செப்பல் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். யானை உடம்பு என்னென்னா முள்ளாக இருக்குது, செப்பல் போட்டிருக்காங்க. என்னடா அடி மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. வந்து நம்ம இவனை போட்டு ஒரு அடி தான் டச்சுன்னு முடிஞ்சு. ஏன்னா எத்தனை அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து என்னடா ஒரு பறவையை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், பறவைக்கு ஒத்த கால் மட்டும் இருக்குது பாவத்தை. இந்த 2 கால் வச்சுவிட்டேன். என்னடா
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளால் இங்கிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். எஸ்கேப் பட்டாபின் பார்க். அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலிங் டு பிரெயின் ராட் சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 50 கிலோ ஒருத்தன் இருக்கேன். குப்பையை போட்டு அடிப்போம். குப்பையே 25 இருக்குது. அடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குப்பையெல்லாம் வந்து அடிக்காது. அந்த தைரியத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேன். ஃப்ரீ ரிவார்டா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்டுலாம் போட்டிருக்கு. இல்லைங்க போய் பார்ப்போம். ஃப்ரீ ரிவார்டெலாம் போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க இதை போய்ட்டு அடிச்சுட்டு எவ்வளோ ஏறுது இப்போ 10K ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாட்டி அடித்தாலே. இதுக்கும் வெரிஃபை ஃப்ரெண்ட்ஸ். அடித்து பார்ப்போம். டேடி படி வேணாம், வம்பு வேணாம், ரொம்ப அடிக்கிறியான். அதனால் போயிட்டு திரும்ப இது பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும். நன்றா கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாடுறான் உங்களே தூக்கி சாப்பிட்ருவேன். நெக்ஸ்ட்டு வந்து 15 லெவல் போனால் தான் நெக்ஸ்ட்டு ஐலாண்டு போக முடியும். இது வந்து பிரெயின் ராட் சிட்டி. நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டு போயிட்டு நம்ம வீடியோ வின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்க முடியுதா? அடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை வைக்கிறேன்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் இது? ஐயோப்பா வேணாம். கொஞ்சம் டக்குன்னு ரெக்கவரி ஆச்சுன்னா ஒரு அடியில் போய் அடிச்சிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கவரி ஆயிடுச்சு. ஈஸி பிசி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல் முறையாக இதை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டயரை பாருங்கள் 150. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு போடுவோம். டயரு தானே ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் நம்மளை அடிக்காது. நம்ம தான் அடிக்கணும். டயர் அடித்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது லெவலப் ஆகுது? ஒரு கேள்வி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெய்னோ அங்கே பார்த்தீங்களா? ரெய்னோவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கார்ட்டூன் வர மாதிரி இருக்குது ரெய்னோ. இது என்ன ஃப்ரீ ஜெம் ரெடி? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் 50 ஜெம்மு கொடுத்துருக்காங்க. நைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 62 இருக்குது டோட்டலாக. 4.28K ட்ராஃபிஸ் இருக்குது. வாய் வேறு இன்றைக்கி ரொம்ப கொள்ளுறது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஒரு பூமிக்குள்ளே ஒரு மாடு இருக்குது. அந்த ஒரு பூமியவே அந்த மாடு வந்து அவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க அந்த மாடு எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு போய் பார்ப்போம். எதுக்குடா பிளானட்லாம் இங்கே வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காபி கப்பு வந்து என்னமோ ட்ரெஸ் எல்லாம் அது லவாக்கா சட்டூர்னிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னை எங்கே முடிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்ட போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 5 மில்லியன் இருக்கேன். அதுவும் இது இந்த ஹெல்த்து சொல்லிக்கலாம். ஹெல்த்து வந்து 5 மில்லியன் வச்சுருக்கேன். பொனேக்கா அம்பலாபு வந்து 1 ரீபத்லாமா இருக்குது? எங்கே ரீபத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ரீபத்தே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரீபத்துன்றாங்க. என் கண்ணுக்கு தான் தெரிலையா? ரீபத்தே இல்லையே. இல்லை எங்கிட்டு இல்லை கொஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் 0க்கா வேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து என்னமோ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் புரியலை. ரீபத்துன்னாங்க. நான் ரீபத்து இங்கே காமிக்கலை. அதை ஒரு ட்ராய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100K. நெக்ஸ்ட்டு பொனேக்கா அம்பலாபுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மூஞ்சி மாதிரியே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டயர் வச்சு அவங்கள தான் கிடச்சிருச்சு. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ பொனேக்கா அம்பலாபு இருந்துச்சுன்னா நம்ம ரீபத் பண்ணிக்கலாமா? புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் புரியுது. ரீபத் இதில் தான் பண்ணணும் போல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அனிமேஷன்லாம் இருக்குது. பலமாக பண்ணியிருக்காங்க அனிமேஷன்லாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரளலாக வருது. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ் திரளலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டு நிற்கட்டும். ஏஎஃப்கே பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட் வேர்ல்டுக்கே வந்துட்டேன். இது வந்து ரொம்ப கம்மியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 11 ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வேர்ல்டே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம எதையாவது அடிச்சு பூர் பலோனி லூலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நான். அவங்களே பூர் பலோனி லூலின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஒரே அடியில் அடிச்சிட முடியல. பெர் பத்தப்பின். நம்ம இதை கொடுத்துரும். டொமில். அதான் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக ஜம்ப் பண்ணுறேன் தடவேன் பார்த்தாலே தெரியும். வந்து நம்ம வரிசையாக அடிச்சுக்கிட்டு போவோம். வாங்கிக்கோ. ஏன்னா சிம்பிள். வாங்கிக்கோ, ஒரே ஷர்ட்டு தான். நீங்கன்னா டொமில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடிக்க ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பவர் ஆகிட்டா டின் அப்படின்றாங்க. உங்களுக்கு நான் லைட்டாக சவுண்டு கேட்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இவனை வந்து 3 அடி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 அடியிலே முடிச்சு விட்டாங்க. டிஷ் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போயா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அசால்ட்டாக அடிக்க முடியுது. இப்போ தான் கேம் எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா, இது என்ன அது பெர்மனண்ட் பூஸ்ட்டு. என்ன பூஸ்ட்டு பெர்மனண்ட்டு என்னன்னு தெரில, கொடுத்து விட்டேன். இப்போ அந்த ஜிம்மு கேட்டாங்க. லீரிலி லாரிலா சொல்லிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லீரிலி லாரிலான்னாங்க. வந்து இதுவே நம்மளால் அடிக்க முடியும். சப்ப மாட்டுறது. டக்குன்னு எல்லா பேர்த்தையும் வாங்கிக்கோ. ஒரு ஆளாக டக்குன்னு வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 ஷாட் இப்போ 2 ஷாட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க முடியுது. இவனுக்கு வந்து 4 ஷாட் தேவைப்பட்டால் தான் இவனை தோக்கடிக்க முடியுது. தம்பி ஒன்றோட நான் ஜஸ்தியாக இருக்கேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீபேட் பண்ணனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக ஏறிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம போயிட்டு நம்ம ரீபேட் பண்ண எங்கடா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டோம். நான் கூட எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு போடலாம்னு இருக்கேன். உங்கள் முடிவு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், பாட்டு போடலாமா வேணாமான்னு. பார்த்தீங்கன்னா 3000 குறையுது. திரும்ப நம்ம குப்பை அடிக்க வேண்டியதே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பம்பம்பீனி குசினி. ஆமாம், பம்பம்பீனி குசினி. எனக்கு வந்து ஒரு சில பிளைன் ராட் பேர் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சபடி நிறையாலாம் தெரியாது. ஒரு சிலது ஒரு அளவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஒரு அளவுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான அடி கொடுத்துக்கின்னு இருக்கேன். டயர். அப்புறம் இப்போ நம்ம டயருக்கு போயிடுவோம். அப்புறம் வந்து இந்த அடுத்தது வந்தோடனே ரெயினோ. இப்போ கிளைம் கிஃப்ட் என்னமோ வந்திருக்கு. போர்ஷனு. அப்புறம் கொஸ்டில் என்னமோ வந்திருக்கு. அச்சீவ்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 போர்ஷன் கொடுக்குறேன். எல்லா போர்ஷனையும் அட் டைமில் மண்டிடுவோம். ராலிக்ஸு போர்ஷனு என்னென்ன போட்டேன். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போனதாட்டி என்ன போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஒரு ரீபூட் பண்ணது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வந்துருச்சு. அவன் பார்த்தீங்கன்னா 105 குறைக்கிறியான். நம்ம வந்து 14,000 குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இவனை அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை வந்து அடுத்த பார்ட்டில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கணும் ஆசை. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பிளானட்டுக்குள்ளே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாடு இருக்கும்? அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸை பாருங்கள். 1 மில்லியனு இவன் அடித்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கும். 1 மில்லியன் அடித்தோடனே நம்மளுக்கு அந்த 1 மில்லியன் பவர் வந்துடுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? டவுட்டாக இருக்குது. வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நானும் அடிச்சுக்கின்னே இருக்கேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிக்க முடிஞ்சுன்னா சூப்பரே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இவனை அடிச்சிடலாம். ஈஸி பிசி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இவனை அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆயிக்கு இன்னைக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தியலில் வந்து ஒரு மான் குட்டி இருக்குது. அங்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன் முன்னாடி. இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ அட்டாக்குன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் அது. அதனால் பெரிய ஸ்டாச்சுவாக இருந்துச்சு பாருங்கள். பவராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் அட்டாக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யார் ஃப்ரெண்ட்ஸ்? அதே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது கவிலினும் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுங்க கேட்கல. இது வேணாம், நம்ம அந்த பொட்டியவே போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? அதுவே அடிச்சிட்டேன். அப்போ பெரிய ஆள் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தொடர்ந்து அடிச்சுக்கினே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லென்த்து கொஞ்சம் நிறையா வந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் பாதி கட் பண்ணி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 அடித்தாலே 1K போகுது. இப்போ வந்து நம்மளுக்கு என்னமோ பேட்ஜ் மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோல் பண்ண 10 வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், 10 தானே பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸ் அடிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 கடிச்சிச்சு.
எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன், பாக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பர்மனெண்ட் பூஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பர்மனெண்ட் பூஸ்ட்டுன்னு இருக்காங்க. எஸ்கேப் பிரெயின் ராட் சிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது கேமு. நான் கூட அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம கேரக்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாமே பிரெயின் ராட் எவால்யூவேஷன். அதுக்கேற்ற மாதிரியே பேரும் இருக்குது இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரியே. நம்ம இதை கொடுத்துரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டயரை ஒரு 2 அடியை பட்டு போடும். ரொம்ப டயரு கண்ணை உறுத்திக்கினே இருக்கா, நான் 2 அடியை போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அடித்து இது பண்ணி அடித்து போட்டுரும். என்னடா அநியாவே அடிக்கிறியா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டாச்சு. அதனால் படம் வந்து வராது. லவாக்கா சட்டூர்னிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதோட பையன் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போயாவது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். டேய், சின்னதுக்கும் பெரியதுக்கும் சண்டை. இது அது காலளவு கூட இல்லை. நம்மளும் பிளானட் மாதிரி இருக்கிற ஒரு மாட்டு கூட சேர்ந்துக்கிட்டோம். அது காலளவு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும். 3 மில்லியனா? அப்புறம் 5 மில்லியன் சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு போட்டேன். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்பயே அடிச்சிடுறாங்க நம்மளை. இல்லை அசால்ட்டு 2 சாட்டை தான் டம்முன்னு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சேர்த்துட்டு 15 நல்லா இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம டயர் அடித்து இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்குவோம். நம்மளுக்கு வேறு வேலை என்ன ஃப்ரெண்ட்ஸ், டயரு இந்த ரெயினும், இந்த 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும். ஏன்னா மிச்சம் எல்லா பேரும் 1 மில்லியன் இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கங்கன் ஜெர்லி துள்ளாலன்னாங்க, ஒன்றும் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 15 வேணுமா? இல்லைங்க, எப்போயாவது இவன் அடிக்க முடியுதான்றதை பார்ப்போம். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், 50 குறை 60 குறையுது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க முடியும்னா நினைக்கிறேன். ஏன்னா 5K HP ஹெல்த் பார்த்திங்கன்னா அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க முடியும்னா எஸ் ஃபினிஷின்னு போடுங்க, அடிக்க முடியலன்னா நாட் ஃபினிஷின்னு போடுங்க கமெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ். லவாக்கா சட்டூர்னிட்டா ஃப்ரெண்ட்ஸ். 2K தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஹெல்த்து. இன்னும் 1 ஃப்ரெண்ட்ஸ் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியும்டா அடிச்சிடுறா ஃப்ரெண்ட்ஸ். ஓமை கால் முடிச்சிட்றா எப்படி முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இந்த மாதிரி ஒரு 5 தாட்டி பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். இது வந்து எனக்கு 2% உள்ளக்கிறது ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளேன்னா நீங்கள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், 2% இருக்கிறது கிடச்சிருக்கு. அதே தான் அது 2% சரியான ரேரு ஃப்ரெண்ட்ஸ். லக்கு நம்மளுக்கு இருக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ரீபத் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு ரீபத்துன்ற ஒரு லெவலு. இப்போ கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் அடித்தோடனே இந்த டோக்கன் வந்து ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரல, வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பாக்ஸ் அடிக்கணும் போல், இல்லை ஏற்கனவே அடித்தோடனே வந்திருக்கும் போல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி பக்கு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரமாக ஏஎஃப்கே பண்ண மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், வெறியாகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தாய்லாண்டு போயிட்டு நம்ம வந்து கேம் ப்ளே வீடியோவை முடிச்சுக்கலாம். வந்து நானும் அடிச்சுக்கினே இருக்கேன். எனக்கு குத்துறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காமெடியாக இருக்குது. அது சேர மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னே தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு வந்து மீசை முளைச்சிருக்கு. ஜிராஃபிக்கு மீசை முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து ஆர்ம்ஸு, அப்புறம் தொப்பி, செப்பல், அப்புறம் வந்து ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு க்ரியேட் பண்ணணும்னா எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாமோ எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிண்டாட்டையும் இங்கே தயாரிக்க எவ்வளோ நாளாக இருக்கும், அது நம்ம தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து நானே தான் அடிச்சுக்கினே இருக்கேன், அடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு தாட்டி அடித்தா போயிடுவோன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதனால ட்ரை பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இப்போ அதை அடித்து முடிய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற மாட்டேங்குது, என்னன்னு தெரில.
0.5% கிடச்சினா சூப்பராக இருக்கும். எதுக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது கிடைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை அடித்து முடிய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏறல ஃப்ரெண்ட்ஸ். ஓ வெறி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது மட்டுமே 3/4 மணி நேரத்துக்கு உட்காந்து அடிச்சுக்கிட்டு நிற்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோ போடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக விளாண்டுருப்பேன் இதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது அடிச்சுக்கின்னே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 மில்லியன் ஹெல்த்து கொஞ்சமாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இவனெல்லாம் அடிக்க வேணாம். சும்மா ஒரு டயரை தொட்டு பார்த்துட்டு இருந்துருவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்துடுச்சு. வாட்டர் மெலோனி அப்படின்றான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகணும். நெக்ஸ்ட்டு 100 மில்லியனா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 100 மில்லியனுன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அசால்ட்டாக இவனை முடிக்கலாம் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பவரும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஹெல்த்தும் 15 இருக்குது. பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 100 மில்லியன் ஹெல்த் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. பார்ப்போம். இவனை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல கிடையாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐலாண்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐலாண்ட் சூப்பராக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு வரேன். பாய்.